தஞ்சாவூரில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் போதிய இடம் இல்லை எனவும் கொள்முதல் நடைபெறவில்லை எனவும் கூறி உரத்தநாடு அருகே விவசாயிகள் சாலையில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெற்களை குவியல் குவியலாக கூட்டி வைத்துள்ளனர். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம். ராஜா, விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டத்திலிருந்து மேட்டூர் அணை குறுவை சாகுபடிக்காக உரிய நேரத்தில் ஜூன் மாதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனையடுத்து தஞ்சை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பெருமளவில் நடைபெற்றது. அதாவது வழக்கத்தை விட இந்த ஆண்டு குறுவை சாகுபடி அதிக அளவு விவசாயிகள் மேற்கொண்டனர். இதன் காரணமாக மகசூல் அதிகரித்திருக்கிறது. தற்பொழுது தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு, சின்னமநாடு இந்த பகுதியில் அறுவடை பணிகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையிலிருந்து விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்வதற்காக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த பகுதியில் உள்ள கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டும் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படாமல் உள்ளனர். காரணம் சாக்கு பற்றாக்குறை ஒரு காரணம் சொல்கின்றனர். மற்றொரு காரணம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை ஏற்றி கிடங்குக்கு அனுப்பி வைப்பதற்கு போதிய அளவு லாரி இல்லாத காரணத்தினால் லாரி வசதி இல்லாதனால் நெல்மணிகளை விவசாயிகள் சாலை ஓரங்களில் குவியல் குவியலாக கொட்டி வைத்திருக்கிறார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த நெல்மணிகள் சாலையில் குவியல் குவியலாக கொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாலை நேரங்களில் தஞ்சை மாவட்டத்தில் மழை பெய்து வருவதால் நெல்மணிகள் பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் சாலை உரையில் கொண்டிருப்பதால் இரவு நேரங்கள் விபத்துகள் ஏற்படவும் அடிக்கடி வாய்ப்பு இருக்கிறது. எனவே தமிழக அரசும் தமிழ்நாடு ஊர்புல வாணிப கழகம் உடனடியாக இந்த விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்து அவர்களுக்கு உரிய நேரத்தில் பணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நன்றி ராஜா, விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.